சம்பந்தி, அப்படி என்ன தலை போற அவசரம்? எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு பொறுமையா பேசிக்கலாமே. சம்பந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டேன். அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான். இன்னொரு முக்கியமான விஷயம் சம்பந்தி, அது என் மகளுக்கு கூட தெரியாது. இது ஒரு பிரச்சனையே இல்லை சம்பந்தி. இருந்தாலும் இதை கொஞ்சம் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும். இந்த விஷயம் தெரிஞ்சா என் பொண்ணை யாரையும் கட்டிக்க மாட்டான்னு தான் சம்பந்தி இந்த விஷயத்தை நான் மறைச்சிட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சுக்க சம்பந்தி. சம்பந்தி, அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை சொல்லி மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையை சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. மச்சி சம்பந்தி, அந்த பாண்டியாலையும் என் மொண்டாட்டி சண்முகியாலையும் என் மக 2 பேர்த்துக்கும் ஆபத்து வரும். அவங்கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களோட சம்பந்தி. சம்பந்தி, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா என் மக சேது இருக்கிற வரைக்கும் இந்த எல்லைக்குள்ள எவனும் காலை வைக்க முடியாது. இந்த சம்பந்தி, தயவு செஞ்சு கோச்சிக்காம இந்த பத்திரத்தை பிடிங்க. இந்த என்னோட மொத்த சொத்தையும் என் மருமக 2 பேருக்கு பேரையும் பிரித்து எழுதியிருக்கு சம்பந்தி. இதை பத்திரமா கொண்டு போய் பீரோவில் வைங்க. ஏன்னா இந்த பத்திரம் என்னை விட உங்ககிட்ட இருக்கிறதா பத்திரமா இருக்கு சம்பந்தி. சரிங்க சம்பந்தி, நான் வர்றேங்க. என்ன முட்டை கண்ணால் பாகுதடி முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. மூணோளம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. நான் காவலுக்கு மட்டுமில்லடி உன் கட்டிலுக்கும் கட்டிக்காரண்டி. நான் சொடக்கெடுக்க சொல்லி தாரண்டி. நீ கிட்ட வாடி 3 முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. பல்வரிச அது தாண்டி சீர்வரிச பொண்டாட்டி முத்து முகம் அது தாண்டி சொத்து சொகம். உன்னோட உறவாட நான் சின்ன எடுத்தேன். துணி போட்டு மறைக்காம நான் எல்லாம் கொடுத்தேன். பொண்டாட்டி கட்டுக்கோப்பாயிருப்பதனாலே நரம்பு துடிக்குது நரச்ச பின்னாலே. தங்கம் என்றும் தங்கந்தானே லேசா நரைச்சாலும் சிங்கந்தானே. 3 முழம் மல்லியப்பூ உன்ன முட்டை கண்ணால் பார்க்க
இளங்கொடியே நான் மடிமேல் விழவா சோழ காட்டுக்குள்ள சுகம் கண்டதால காளங்கண்ணு குட்டி தூக்குது வாழ. மாமனுக்கு தாங்கவில்லை இனி மாறாப்புக்கு வேலை இல்லை மூணு முழம் மல்லிகைப்பூ உன்னை முட்டைக்கண்ணால் பார்க்கிறதோ. முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ உன்னை முட்டை சொல்லி கூப்பிடுதோ. நீ காவலுக்கு மட்டும் இல்லையா என் கட்டிலுக்கும் கெட்டிக்காரையா. நான் சொடக்கெடுக்க சொல்லி பாறையா நீ கிட்ட வாயா. உன்னோட மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணா பாக்குதடி. முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. அத்தை என்னத்த சொல்றீங்க? நான் மீராவை நினைச்சு இப்படி கனவு வந்துகிட்டு இருக்கிறேன். நீங்க மீரா போய் 4 நாள் ஆனு சொல்றீங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அத்தை. அந்த பாலா போனேன் அவளுக்கும் கல்யாணம் முடிவானப்பவே நான் உனக்கு ஃபோன் அடிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நீ தான் அந்த ஃபோனை எடுக்கல. நீ மட்டும் எடுத்திருந்தா இந்நேரம் நீ என் வீட்டு மருமகனாக இருப்ப. அது மட்டும் இல்லை, ஐயோ நீ பிறந்ததுலேருந்து ஏன் பொண்ணு பிறந்ததுலேருந்து நீ தான் என் வீட்டுக்கு மருமகன் நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். இப்போ என் கனவெல்லாம் பாலா போச்சு. அத்தை விட்டுற மாட்டேன், விட்டுற மாட்டேன். அவனுங்களை அவ்வளோ சுலபமாக விட்டுற மாட்டேன். இந்நேரம் மீரா காலத்துல தாலி ஏறி இருந்தா அவனு ஒட்டுமொத்த குடும்பத்தை கருவாடுத்துருவேன். இது என் மீரா மேல சத்தியம். கூடவே சேர்ந்து அவளையே அறுத்து போட்டு பூரா சொத்து உனக்கு வந்து சேர்ந்துடும். அத்தை இலையாருக்கு தெரிஞ்சவனுக்கு கொலையாருக்கு வெகு நேரம் ஆகாது. இது நீங்க பெத்து வச்சிருக்கீங்களே மீரா, அந்த சொந்தம் மட்டும் எனக்கு போகுது. இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. இங்க பாரு, நீ இலைய இருப்பியோ கொலைய இருப்பியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் வீட்டு மருமகன் ஆகணும், அவ்வளவுதான். புரியுதா? சீக்கிரம் நடத்து. வாங்கடா, வந்துட்டீங்களா? டேய், அந்த இன்ஸ்பெக்டர் சந்துரு இருக்கிறானல்ல, அவங்கிட்ட பாலாவையும் சேதியும் விசாரிக்க சொல்லியிருந்தான்டா. அவன் என்னமோ நம்மளே அவனுடைய ஜாக்கிரதையா இருக்கணும், நம்மளே எச்சரிக்கைப்படுத்திட்டு போறான்டா. நாம அதை பார்த்துருவான். அவனுங்களா நாம்பளானு. ஆமா, அந்த காசி, ஐயோ தப்பு தப்பு தப்பு. அதான் எங்க அப்பா என்னடா சொன்னிய? டேய், அந்த பெருசுக்கு வயசாகி போச்சுடா. அவனுக்கு புத்தி மாறி போயிருச்சு. நான் மீரா மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கிறேன்னு அவனுக்கு இந்த வயசுல எங்கடா போய் புரிய போகுது? சரி சரி, அந்த அந்த டேபிள் கடியில சரக்கு இருக்கும், போய் எடுத்துட்டு வாங்கடா. ஆளுக்கு ஒரு கட்டிங் போடுவோம். என்னடா மச மச நிக்கிறீங்க? போங்கடா, போய் அந்த பாட்டில் எடுத்துட்டு வாங்கடா. என்னடா கட்டிங் போடலான்னா கத்தி எடுக்கிறீங்க? புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு சொந்த பையன் கூட பார்க்காம போட ஆரம்பிச்சுட்டானா? சரி வந்துட்டீங்க,
என்ன பண்ண முடியும்? உங்களையே வெறுங்கையாவே அனுப்ப முடியாது. சரி, வந்த வேலைய முடிச்சிட்டு போங்கடா. பாண்டி, எங்களை மன்னிச்சிரு. பெத்த மக உனக்கே இந்த நிலைமைனா கூலிக்கு மாரடிக்கிற எங்களுக்கு என்ன நிலை? அதனால நாங்க இனிமேல் இந்த தொழிலை விட்டுட்டு நாங்க போறோம். எங்களுக்கு புள்ள குட்டியெல்லாம் இருக்குது. அதனால நீயாச்சு உங்க ஒப்பனாச்சு பார்த்துக்குங்க. நில்லு தேவா. இத்தனை நாளா அந்த காசிக்கோசரம் வேலை செஞ்சீங்க. இந்த பாண்டிக்கோசரம் என்னடா செஞ்சிருக்கிறீங்க? சொல்லு பாண்டி, உனக்கோசரம் என்ன செய்யணும்? யார செய்யணும்? நீ சொல்லு, இப்பவே முடிக்கிறோம். சரி, வந்துட்டீங்க. நம்ம கேங் பொறுத்தவரையிலும் ஒரு தொழிலை தொட்டா அதை முடிச்சுட்டு போறதாண்டா இந்த பாடியோட கேங்கு. சரி, வந்துட்டீங்க, என்ன போடுங்கடா. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மிஸ்டர் பாலா. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி மயக்கம் ஏதாவது இருந்திருக்கா? ஆமாம் டாக்டர், நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். தலை வலிக்குதுன்னு சொல்லி மாத்திரை வாங்கி சாப்பிடுவா. ஒரு சில டைமு மயக்கம் போட்டு கூட விழுந்திருக்கா. நான் நிறைய பார்த்துருக்கேன். மீராவுக்கு இருக்கிற வியாதி ஒரு நியூராலஜிக்கல் டிஸார்டர், அதாவது பிரெயின் டியூமர்னு சொல்லுவாங்க. அதை அவங்க முன்னாடியே கவனிக்காம விட்டதால் அது பிரெயின் ஸ்ட்ரோக்காக கன்வெர்ட் ஆகியிருக்கு. இந்த ரெண்டு வியாதியில் ஏதோ ஒன்று மட்டும் இந்தியாவில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட்டு சர்ஜிக்கல்னா அது இன்டர்நேஷ்னல் சர்ஜரி தான். பட் இந்த ரெண்டையுமே இந்த சர்ஜினால் கூட சரி பண்ண முடியாது. டாக்டர், என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எனக்கும் மீராவுக்கும் கல்யாணம் ஆகி இப்போதான் ஒரு நாள் ஆகுது. நாங்கள் எங்கள் வாழ்க்கை இப்போதான் சேர்ந்து வாழவே ஆரம்பிச்சிருக்கோம் டாக்டர். மீரா இனி வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். டாக்டர், மீரா இல்லைனா நான் செத்துருவேன் டாக்டர். எப்படியாவது அவளை காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது என் மீராவை காப்பாத்துங்க டாக்டர். இதுக்கு மேலே எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை. பட் நீங்கள் நினச்சா அவங்க ஆயில கொஞ்சம் தள்ளி போட முடியும். சொல்லுங்க டாக்டர், அவளுக்காக எது வேணாலும் செய்ய தயாராக இருக்க. மீரா எக்காரணத்தை கொண்டும் அதிகமான பயமோ இல்லை அதிக உணர்ச்சி படலோ இருக்கக்கூடாது. அதாவது டோட்டலாகவே அவங்க உடல் ரீதியான உறவுக்கு தகுதியற்றவங்கன்னு நான் சொல்ல வரேன். ஐயோ டாக்டர். அதே மாதிரி இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இந்தாங்க, இது மீராவோட மெடிக்கல் ரிப்போர்ட். இது அவங்க டெய்லியும் சாப்பிட வேண்டிய மெடிசன்ஸ். தேங்க்யூ டாக்டர். தங்கா, ரொம்ப பசியா இருக்கு தங்கா. பசியாக்கு அதுக்கு ஏன் போய் வயிற்றுல மாவு பணிச்சிட்டு இருக்கிற? ஏதாவது குடுத்தீங்கன்னா பரவாயில்ல தங்கா. ஐயோ, நீ பசிக்குதுன்னு சொல்ற நேரம் பார்த்து வீட்டில் சோறு கஞ்சி எதுவுமே இல்லையா?
இல்ல வேணா ஒரு ஐடியா, பால் வேணா இருக்குது, குடிக்கிறியா? சரி தங்க. என்ன சரி தங்க? பால் கொடுத்தா நான் குடிக்கிறேன் தங்க. எங்க குடுக்கறது? இங்கயா? இல்ல தங்க, உள்ள போய் கொடுத்துறேன். உள்ள போய் குடிக்கிறேன். நான் என்ன பால் உனக்கு குடுக்கறேன்னா? நீதான் தங்க பால் குடிக்க சொன்ன. தொடப்ப கட்ட பிஞ்சு போயிரு தலையில இருந்து கால் வரைக்கும். சனி முடிச்சவனே, நான் சொன்னது எருமை மாட்டு பால் இருக்குது, குடிக்கிறியான்னு கேட்டேன். ஓ அப்படியா? சரி சரி. உன் நினைப்பு எங்க போகுது? உள்ள போலாமா? உள்ள போய் குடிக்கலாம் தங்க. குடிக்கலாமா? குடிச்சிட்டு வந்துடலாமா? குடிச்சிட்டு வந்துடலாம் தங்க. சரி வா. அப்போ தங்க, நீ கொடுத்ததுல வயிறு நிறைஞ்சு போச்சு. ஏண்டா சொம்ப எடுத்த ஒரு எதமா பதமா கையில புடிச்சு குடுக்கறது இல்லையா? மடமட 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 மாடு கள்ளி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கிற. ஏதாங்க நீ கொடுத்த பால் வேண்டான்னு சொல்ல முடியுமா? சரி, வந்த பச்சுது பால் குடிச்சாச்சு, எனக்கு போர் அடிக்குது, நம்ம ஏதாவது விளையாடலாமா? சரி தங்க. என்ன விளையாடலாம் நீயே சொல்லு. அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாம். நினைச்சேன்டி மாப்பிள, எடுத்ததும் நீ ஆத்திக்கிட்டு அந்த விளையாட்டு தான் கேட்பணும், எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாம், எனக்கு ஓகே. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப நம்ம வேற ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாம். சொல்லு. நீயே சொல்லுதாங்க. என்ன விளையாடலாம்? ஓடி பிடிச்சு விளையாடலாமா? ஓடி பிடிச்சு விளையாடலாம். நம்ம 2 பேர் மட்டும் போதுமே, அவனுங்களை கூப்பிட்டுக்கலாமா? அவங்க எல்லாம் வேண்டாம், வேஸ்ட். அப்படியா? நம்ம 2 பேர் மட்டும் ஓடி பிடிச்சு விளையாடலாம். ஓடி பிடிச்சு. சரி, நான் துரத்து நீ துரத்து, நான் ஓடுறேன். சரி தங்க. எங்க அட பாலா போன சண்டாளா வா இந்த பக்கம். அதுக்கு தான் அவனுங்க கூப்பிட்டுக்கலாம், நான் உளுந்தா புடிச்சிருப்பானுங்களா? தங்க, நீ இப்படி ஓடின்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏயா ஓடனே உளுந்தா புடிக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? நீ உளுந்த பிறகுதான் தாங்க எனக்கே தெரியும். பாரு, ஓடி புடிச்சு உளுந்தல முட்டி ஒரு பக்கம் வலி, இடுப்பு ஒரு பக்கம் வலிக்குதே. ஏதாவது கொஞ்சம் எண்ணெய் போட்டு நீ ஊட்டினா நல்லா இருக்கும். சரி தங்க, எண்ணெய் போட்டு நீ ஊடுற. அப்படியே படு. எண்ணெய் எங்க வச்சிருக்க? என்னதான் கொண்டு வரணுங்க? எண்ணெய் உங்ககிட்டயே இருக்குமே, நீ எங்க கொண்டுட்டு வேற வரங்கற? இல்லையா, வீட்டுக்குள்ள வச்சிருப்பீல? இருக்குதாங்க. நீ படுத்துக்க, நான் அப்படியே போட்டு நீ ஊடுற. பாரு, படுத்துட்டு போட்டு நீவனா அதை பார்த்தா இவனுக்கு கெட்டு போயிடுவானுங்க. நீ வா, நம்ம உள்ள போய் நீவலாம் வா. சரி தங்க. மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. நந்தவன குயிலே, சின்ன மணி கிளியே, இந்த நாள் மங்கள நாள் நெஞ்சினில் தேன் சிந்துதடி.
மாமன் பெற்ற பெண்ணுனக்கு மையெழுதும் கண் எதுக்கு என்னை வந்து கொல்லுதடி எம்மா எம்மா. ஆத்திலே நான் குளிச்சேன், ஆசையா நீ புடிச்சே, தோளத்தான் நீ புடிச்சே, சொர்க்கத்தை நான் புடிச்சேன். அடடா, ஒரு அங்குலம் அங்குலமாக நீ ஆசையில் முத்தங்கள் போட அதை என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன் நானே. சின்னமணி கிளியோ, சிரிக்கும் நித்தில மணியோ, மஞ்சள் வண்ண நிலவோ, மனசில் எத்தனை கனவோ, இந்த நாள் மங்கள நாள் நெஞ்சினில் தேன் சிந்துதடி. மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. கையளவு சின்ன இலை சொல்லிக் கொடு என்ன விலை, கேட்ட விலை நான் கொடுப்பேன் கண்ணே கண்ணே. ஆசையது எவ்வளவு அள்ளிக்கொடு அவ்வளவு, உன்னளவும் என்னளவும் ஒன்னே ஒன்னே. பெண்ணிலே வெண்ணிலவு வீட்டிலே பெண்ணிலவு, இன்றுதான் நள்ளிரவு நான் சொல்லவா நல்வரவு. அடடா, இது தண்ணீரில் தாமரை அல்ல, இது கண்ணியின் தாமரை அம்மா. இந்த தாமரை முட்டுக்கள் பூப்பதெல்லாம் உனக்காக. வணக்கம் சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. இந்த நாள் மங்கள நாள் நெஞ்சினில் தேன் சிந்துதடி. மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. காவேரி, ஆமாம், எங்கே போனீங்க இவ்வளோ நேரம்? இன்னைக்கு என்ன நாள் தெரியாதா? என்ன நடந்தா என்ன பிரயோஜனம்? மனசு நிம்மதி இல்லாதப்ப வீட்டில் இருந்து மட்டும் நான் என்ன பண்ண போறேன்? ஏன்? காவேரி, உன்ன மாதிரி நேரத்துக்கு ஒரு முகத்தை மாத்தாதுக்கு எனக்கு தெரியாது. நான் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். என்னோட உண்மையான முகத்தை பார்க்கறதுக்கு பாதி பேத்துக்கு பிடிக்கிறதே இல்லை. ஓ, எங்கள் அம்மாவும் நானும் பேசினதை இன்டைரக்டாக குத்தி காட்டுறீங்க. ஐயோ காவேரி, குத்தி காட்டுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேனே, உன்ன மாதிரி முகத்தை மாற்றி மாற்றி பேச எனக்கு தெரியாதுன்ட்டு. காவேரி, உன்னை முதல்ல எப்போ நான் பார்த்தனோ அப்பயே உன்னை நான் முழு மனசாக ஏற்றுக்கிட்டேன். ஆனால் நீ தான் எதுவுமே புரிஞ்சுக்கிறதில்ல. நான் உன்னை முழுசாக லவ் பண்ணுறதுனால தான் நீ என்னை கோபமாக பேசினா கூட சரிப்போன்னு நான் அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதையே நீயும் உங்கள் அம்மாவும் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்னை அடிமையாக்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா? சரிங்க, என் மேலே காதல் இருந்தா எதுக்கு ஒதுக்கணும் வெறுக்கணும்? எதுக்கு இதெல்லாம்? ஏ கிறுக்கி, காதலுக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் என் தம்பி மேல வச்சது பாசம், ஆனா உன் மேல வச்சது காதல். அது உனக்கு புரிஞ்சிருந்தா நீ இவ்வளவு சண்டை போட்டிருக்க மாட்ட. ஆமாங்க, என் மேல இருக்க காதலோட உன் தம்பி மேல இருக்க பாரு அந்த பாசம்,
என்னால தாங்க முடியலன்னு சொல்றேன். ஏ சீ வாய் மூடு. பாசம் இல்லைன்னு உனக்கு தெரியுமாடி? பாலம் இல்லைன்னு உனக்கு தெரியுமா? ஏய் என் தம்பி பிறக்கிறப்ப எனக்கு 5 வயசு. என் தம்பி பிறக்கும் போது எங்க அம்மா பிரசவ வலியால துடிச்சு செத்து போயிருச்சு. ஆனா என் தம்பி ஒரு துரதிர்ஷ்டசாலி. எங்க அம்மாவை பார்க்கறதுக்கு முடியல, அரவணைக்க முடியல. ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலியா என் தம்பி இருந்தான். அவன் படக்கூடாத கஷ்டமெல்லாம் நாங்க பட்டு அவனை ஒரு குழந்தை மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அவனுக்கு அம்மாவாவும் அப்பாவாவும் இருந்து நான் தாண்டி பார்த்துக்கிட்டேன். உனக்கு என்ன தெரியும்? காதல் பாசம்னு பேசுற. இங்க பாரு, அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வயசு வர வரைக்கும் என் தோல் இடுப்பும் தான் அவனுக்கு தொட்டில். அது உனக்கு தெரியுமா? என்னமோ பெருசா பேசுறியே, தம்பி மேல பாசம் தம்பி மேல பாசம்னு. பாச பத்தி உங்களுக்கு என்னடி தெரியும்? இங்க பாரு, ஒன்னு சொல்ற தெரிஞ்சுக்குங்க. முக்காவாசி குடும்பத்துல அண்ணனுங்கனாலதான் குடும்பமே ஒரு லெவல்ல போயிட்டு இருக்குது. ஆனா அண்ணனை எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறீங்கடி. அதோ வீட்டுக்கு வரைக்கும் பாத்தீங்களா, நீங்க குடும்பத்தை பிரிச்சு போயிருக்கீங்க. ஒரு குடும்பத்தில் அண்ணனுங்க தான் அம்மாவும் நடந்துக்கிறாங்க, அப்பாவும் நடந்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் உங்கள் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்குறீங்களே தவிர மற்ற எதையும் யோசிக்க கூட மாட்டேங்கிறீங்க. போங்கடி, உங்கள் வீட்டில் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ சொல்றி, என்னை இழந்து தான் என் தம்பி சந்தோஷமாக இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா நான் போயிடுறேன். நீ உன் தங்கச்சிய என் தம்பி கட்டு கொடுத்து நல்லா சந்தோஷமா வச்சிருக்கடி. உனக்கு பாண்டியோட பணம் தானே வேணும்? எடுத்துக்கண, பாண்டியோட பணத்தை எடுத்துக்கோ. ஐயோ மகனே பாடி, இருந்த ஒத்த புள்ள நீ செத்துட்டியடா. நீ எனக்கு கொல்லி வைக்க வேண்டிய நீயே அநியாயமே செத்து போயிட்டியடா. இனி யாரா எனக்கு கொல்லி வைப்பா? ஐயோ பாடி, பெத்த அப்ப இந்த கையால எப்படா கொல்லி வைப்பேன்? என்னை எதிர்த்தவன் எவனா இருந்தாலும் சரி, பெத்த மகனா இருந்தாலும் சரி,
இந்த சொத்த ஊருக்குள்ள எவனா இருந்தாலும் சரி, டேய் என்னோட விஷயத்துல எவன் தலையிட்டால அத்தனை நேரத்துக்கு காலு வேண்டும். டேய் யாரு யாருன்னு நினைச்சா இந்த கையால கொல்லியங்களா என்னால கொலை பண்ண முடியும்டா. ஏய் காசினா அது கட்டிங்காடு காசினா. இந்த ஊரும் பயப்பட ஒன்னால இந்த ஜில்லாவே கலங்குடா. என்னடா என்ன எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தீங்களா? இதுக்கு இந்த காசி பயன் பண்ணடா. டேய் உனக்கு என் கையால சாவுனா அதையும் செய்ய வேண்டியது காசி. யோ சில சமயம் மகன் யமரூபத்திலே வருவான். அத கேள்விப்பட்டதுல டேய் மச்சி, அத பழமொழி அந்த பெருசுக்கு எடுத்து சொல்றான். அப்ப 8 அடி பாஞ்சா குட்டி 14 அடி பாயுமா. ஏய் என்னடா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஏய் இந்த காசி ஒத்த ஆளுடா. உங்க மொத்த 10 பேரையும் போடுங்கடா. டேய் தில்ல இருக்கிறவன் வாங்கடா பாத்துக்கிறேன். யோ எனக்கு உயிர் பலி கிடையாதா? வாங்கடா வாங்க. யோ பெருசு, உனக்கு வயசாகி போயிருச்சியா? இனிமேல உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதியா. இனி உன் இடத்துக்கு நான் வந்துட்டியா. ஒரு கதை சொல்லிட்டா, ஒரு காட்டுக்கே ராஜாவானாலும் அந்த கேரட்ட சிங்கம் வேட்டைக்கு போகாது. அது உனக்கு தெரியுமா? அது வேட்டையாட தெரியாம அது வேட்டையாட முடியாது. யோ வெட்டியா வீரவசன பேசாம பட்டுடு போற உசுறு பாடுபடுத்தி போச்சுன்னு வச்சுக்க. இந்த பைய மனசு தாங்காதையா. அதுவும் என்னாலே பார்த்துக்கிட்டு அழ முடியாது சாமி. கடைசியா ஒரு முறை உன்னை அப்பாடு கூப்பிட்டுட்டா. ஏய் என்ன அப்பாடா? ஏய்
இன்னும் வீரம் இருக்க மாட்டேங்கிறான். ஏய் கடுகு சிரித்தாலே வாரம் வரையறா வாடா நீயா வாடா. இனிமேல நமக்கு எல்லாமே இந்த பாண்டி தானா? எல்லாத்துக்கும் ஓகே தானா?
காத்து காத்து அந்த காலத்தில் குத்திக்குவேன் கால நேரத்தில் மாத்திக்குவேன் போது ஆனாலும் மீறி போனாலும் அது ஒரு நாடும் எங்கள் மாறாது எப்பாட்டு வேறதா என்னாலும் எனக்கு வேறதா என்னோட வேறதா என்னாலும் பேசுவாரதா இது அம்பாதி பரம்பரை அஞ்சாது தலைமுறை ஆனந்தம் வளர்க்கிறதா நாம கொட்டுண்டு ஒரு முறை சொன்னாக்க பரம்பரை கொண்டாது பணமலதா நாம முன்னேறும் படிக்கட்டு எங்காச்சு நம்பாடு கிரிக்கெட்டு இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒன்றாக இருக்கு ஓஹொன்னு நம் ஜாதகம் ஆடாம ஜெயிச்சோமடா நம்மே நீ பாடாம ஜெயிச்சோமடா ஓடாம ரன் எடுத்தோம் சும்மாவே உட்காந்து விண்ணெடுத்தோம் பாலா பாலா வா பாலா. ஆமா ஏன் லேட்டு? ஆமா கையில் என்ன? இது டாக்டர் உனக்கு கொடுத்த மருந்து. இது இன்னைக்கு ராத்திரிக்கு எனக்கு விருந்து. அது என்ன சரக்கா? சொல்லு பாலா, குடிச்சிருக்கியா? ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஏன் ஒரு மாதிரி நடந்து வந்த? சொல்லு பாலா. நான் நேத்திக்கே உங்கள்கிட்ட சொன்ன தெரியுமா, இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அவசர அவசரமாக எங்கள் அண்ணன் அனுப்பிச்சு வச்சிருக்கான்னு சொன்னல. எதுக்குன்னு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போதான் வெற்றிக்கிட்ட ஃபோனில் பேசிட்டு வரேன். அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். என்ன பாலா சொல்ற? அப்படி வெற்றி என்ன சொன்னாரு? சொல்லு பாலா. உங்க அம்மாவுக்கு உங்க அண்ணனுக்கு நான் தானே பிரச்சனை. எங்க அண்ணன் என்னடி தப்பு செஞ்சா? எனக்காக தானே எல்லாத்தையும் செஞ்சா. நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக செஞ்சான். ஆனா அவனை மன்னிப்பு கேட்க வச்சு இப்படி அவமானப்படுத்திட்டீங்களேடி. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக எங்க அண்ணன் பின்னாடி பிரிச்சுட்டீங்களேடி. பொட்டச்சிங்களா, உங்க சந்தோஷத்துக்காக எங்களை பிரிச்சிட்டீங்களேடி பாவிங்களா. ஐயோ பாலா, சத்தியமா இல்ல பாலா. நீ சொல்றது எதுவுமே எனக்கு தெரியாது பாலா. பாலா, நீ மட்டும் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதடா. நீ இப்படி பேசினா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. இந்த கண்ணீரோட வலி என்னன்னு உங்க அம்மாவிட்ட உங்க அக்கா கிட்டயும் சொல்லுடி. அப்பதான் எங்க அண்ணனோட வலி என்னன்னு அவங்களுக்கு புரியும். போடி, உள்ள போடி. பாலா, என்னாச்சு உனக்கு? புத்தி ஏதாவது கெட்டு போச்சா? அந்த பொண்ணை பாரு, அழுவுறத பார்த்து எனக்கே கஷ்டமா இருக்கு. கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல. ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? மீரா, நீ உள்ள போமா. நான் தம்பியை சமாதானப்படுத்தி அப்புறமா கூட்டிக்கிட்டு வரேன். மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது என் புருஷனும் என் மருமகனும் சேர்ந்துதான். ஆனால் கல்யாணம் பண்ணி இப்போ எங்கே வச்சிருக்காங்கன்னு கூட தெரியல. மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. எப்படியாவது இது நீதான் கண்டுபிடிக்கணும். அத்தை, மற்றவங்களுக்கு வேணா அந்த சேது ஹீரோவா இருக்கலாம். எனக்கு எப்பவுமே அவன் அண்ணன் தம்பி 2 பேர்த்தையும் போட்டுட்டு தான் நான் மீரா காலத்தை தாலி கட்டணும்னா அத்தை, நீங்க வருத்தப்படக்கூடாது. அத்தை, வருத்தப்படக்கூடாது. உன் பொண்ணுங்க
முண்டச்சி ஆயிடுச்சுன்னு முச்சந்தியில் உட்காந்து ஓடு ஒப்பாரிய கூடாத. நான் எதுக்கு வருத்தப்படணும்னு வேண்டாம். அப்படி வருத்தப்படுற மாதிரி இருந்தா அந்த சேதுவையும் அந்த காவேரியும் ஏன் நான் பிரித்து வைக்கணும்? 2 பேரும் ஒன்றா ஒரே ரூமுக்குள்ளே இருந்தால் கூட தனித்தனியாக தான் இது வரைக்கும் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காவேரி என் கைக்குள்ள இருக்கிற பொம்மை மாதிரி, நான் ஆட்டி வைக்கிற பொம்மை. எக்காரணத்துக்கு கொண்டு 2 பேரும் ஒன்று சேரவே போயிடக்கூடாதுன்னு தான் பிரித்து வச்சிருக்கேன். இன்னைக்கும் பொம்பளைங்க புத்திசாலின்னு அந்த ரங்கநாதன் தெரிஞ்சுக்கணும். அத்த, அந்த கேட்டு நாய்க்கு இந்த தண்டனை பத்தாது. இன்னும் நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். மச்சி, இந்நேரம் பாலாவும் சேதுவும் எவங்கிட்டயாச்சு போன் பேசியே ஆகணும். நம்ம இம்சிக்கிட்டு சொல்லி அவனுக்கு நம்பர் 2 பேர்த்தையும் டேஸ்ட் பண்ண சொல்றோம். பாண்டி, நான் இப்பவே அந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். அந்த மீராவு பாலாவு எங்க இருக்கிறான்னு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை சந்திக்கிறேன். அத்த, இனிமேல் எங்க அப்பன் எப்பவுமே வரமாட்டான். அது ஏன் என்னன்னு இன்னொரு நாளைக்கு தெளிவா சொல்றேன். இனிமேல் என்னை வழி நடத்துற பொறுப்பு பூரா உங்கள்கிட்ட நான் வர்றேன். அடி பாவி, எனக்கு அப்பவே தெரிய முடியும் இப்படி எல்லாம் நடக்க முடியுதா. நான் என் பிள்ளைய 2 பத்திரப்படுத்தினேன். நானும் என் பிள்ளைங்களும் என்னடி பாவம் செஞ்சோம்? உங்ககிட்டயும் உன் அண்ணன் குடும்பத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பெத்த பிள்ளைகளோட வாழ்க்கையோட விளையாடுறையே, நீ எல்லாம் ஒரு தாயா? உன்ன உங்க அம்மா பெத்தாளா இல்ல பேண்டாளாடி? இவ்வளவு கேவலமா இருக்கிற அன்னைக்கே ஊரே சொல்லுச்சு. ஏன் இந்த சாணாவளையமே சொல்லுச்சு. நான் தான் கேட்கல. அந்த பாவத்துக்கு இப்ப நான் அனுபவிக்கிறேன். போடி, இப்ப நான் சொல்றேன், போடி வெளிய, போடி வெளிய. யோ, உங்க 2 பேர்த்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படி என்னடி தாங்க முக்கியமான விஷயம்? அது வந்துயா, நான் இன்னையில இருந்து வைத்தியத்துறையில விட்டுறலான்னு இருக்கிறேன். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் தப்பிச்சானா? ஏன் இந்த முடிவு? அது வந்துயா, சம்பாரிச்ச வரைக்கும் போதும், ஒரு நல்ல பையனா பார்த்து இப்படியே கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல செட் ஆயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி தாங்க, என்னைய மாப்பிள்ளையை பார்த்தா நல்ல பையனா தெரியலையா உனக்கு? நல்ல பையன்தான். நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், வெளியே போறோம். உன் புருஷ பேர் என்ன ஆம குச்சி நல்ல பாம்புன்னு சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்காது? இந்த பேர்னாலே நான் அவங்கள ரிஜெக்ட் பண்றேன். வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன். சரி தங்க, பேரை கூட மாத்திக்கிறோம். தங்க, எங்க 2 பேர்த்தோட இந்த ஊர்ல இருக்கிறவங்க பூரா மொல்ல மாறி முடிச்சவைக்கு தெல்லவேரி தெருப்பொறிக்கு நாங்க 2 பேர் தான் தங்க. ஆம குஞ்சு நல்ல பாம்பு 2 பேர் தான் நல்ல பசங்க தங்க. நிஜமாவா? நீ ஏமா கஷ்டப்பட்டு இருக்க? எங்களை பார்த்தா மாப்பிள்ள மாதிரி தெரியலையா? இல்லையா, மாப்பிள்ள மாதிரி தான் தெரியுது. நீயும் ஆள் நல்லா இருக்க, இவனும் குண்டு கத்திக்க மாதிரி நல்லா தான் இருக்கிறான். ஆனா 2 பேரும் நான் கட்டிக்க முடியுமா? இவனை கட்டிக்கிட்டா உனக்கு வருத்தம். சரி தங்க, மூடு. உன்னை கட்டிக்கிட்டா இவனுக்கு வருத்தம். அதனால நீங்களே ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. சரி தங்க, சீட்டை குலுக்கி போட்டு பார்க்கலாம். யாரு பேர் வருதோ அவங்கள கல்யாணம் முடிச்சுக்க. தங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுதுண்ணா.
நான் சொல்லிட்டா சொல்லு. நாம 2 பேருக்கு பேரையும் ஒரு சீட்ல எழுதி குலுக்கி போடுவோம். யார் பேர் வருதோ அவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்க தங்கம். கேன முண்டம் அதைத்தானே அந்த ஆளுன்னு சொன்னா. போய் சீட் எடுத்துட்டு வா போ. தம்மா துண்டு பேர் எதுக்கு இவ்வளவு பெரிய நோட்டா? தங்கா சீட் எடுத்துட்டு வா கீழ. தங்கா நீயே எங்க 2 பேருக்கு பேர் எழுதி போடு. இந்த ஆமா குஞ்சு நல்ல பேனா எங்கடா உங்க அப்பா அம்மாவனே அடியில வச்சுக்கிட்டா எனக்கு எப்படி தெரியும்? பேனா எப்பவுமே மறைஞ்சுதான் இருக்கும். நீ தான் ஓபன் பண்ணி எழுதணும். ஓபன் பண்ணி நீ எடுத்து நீட்டு பேனாவை. நான் நீட்டிடுவேன், பார்த்து எழுதிக்கோ. தங்கா நல்ல குஞ்சு பார்த்து அழுத்தி எழுது. அது புடி வெயிட் பண்ண. என்ன நல்ல பாம்பா இல்ல நல்ல பாம்பா பொண்ணு பாம்பா? ஆமா குஞ்சு. எழுதியாச்சு எல்லாம். இந்தா போ. இந்தா யார் குளிக்க போடுறீங்க? தங்கா நானே குளிக்க போடுறேன். என் மாப்பிளைக்கு குளுக்கு தெரியாது. அதுக்கேண்டா இந்த குளுக்குற குளுக்கு சீட்டை குளுக்கு, வேற எதையும் குளுக்காத. தங்கா நான் நீ ஏன் எடுக்கிற? தங்கா நான் வேணா எடுக்கட்டுமா? எடு பாரு யார் பேர் வந்திருக்க? தங்கா அந்த கருமேட்டு கருவாய கருன்னு வளர்த்தி வச்சிருக்கானே கருவாய, அந்த ரிக்வண்டிக்கு போவானே அந்த நல்ல பாம்பு தலைய, ஆமா அவனுக்கு தான் கொடுத்து வச்சிருக்க தங்கா. ஏ தங்கா நம்ம 2 பேருக்கு அவ்வளவு ஒற்றுமை பாரு. சரி வேற பேர் தான் வந்திருக்கு. நீ தான் மாப்பிள்ள. நம்ம இப்பயே போறோம். முனிப்பொங்கலை கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்ல தங்கா நம்ம அங்க வேற பக்கம் போயிடலாம். இங்க எல்லாம் நிறைய இருக்காங்க, எங்க வீட்ல எல்லாம் இருக்காங்க. அப்ப வீடு தெரியாம வேற கல்யாணம் பண்ணாலும் பண்ணிருப்ப. வீட்டுக்காரமா கொஞ்சம் நேரம் நோட் பண்ணி வைங்க. சரி 3ஆவதா நான் உன்னை கட்டிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கலாமா? சரி தங்கா. நாங்க போய் சட்டுன்னு கல்யாணம் பண்ணி காலையில வந்துடுறோம். நீ என்ன பண்ற, நாளைக்கு நைட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணி வை. நான் வேணா உதவிக்கு வரட்டுமா? எந்த உதவியும் கொடுக்க வேணா, பூப்பழம் வாங்கி வை போதும். வேணாம் போலாம். நானும் ஜோடித்தான் சேர்ந்து நாம ஆடித்தான் ஆட்டம் பார்க்க கூடித்தான் வந்த கூட்டம் கோடித்தான் முழமுழன்னு எம்மா எம்மா முழமுழன்னு எம்மா எம்மா தில்லையாடி வள்ளியம்மா தில்லிருந்தா நில்லடிமா தில்லாலங்கடி ஆடுவோமா திருட்டுத்தனம் பண்ணுவோமா குத்தமா ஆத்தா குத்தமா சொல்லடிமா சாஞ்சிக்கலாம் சம்மதமா முழமுழன்னு எம்மா எம்மா முழமுழன்னு எம்மா எம்மா புக்கு ரயில் வண்டி செத்திர பூஞ்சையில கட்டி சின்ன பையன் மனசு மட்டும் சில சில உடைக்கடி ஏன்னா ஆத்தா ஏன்னா கலாசத்தா சேர்ந்து புட்டா பட்டாசு தான் முழமுழன்னு முழமுழன்னு
ஜப்பான் முட்டாய் பல்லழகி கொட்டா பாக்கு கண்ணழகி ராங்கி மனச வாங்கி எங்க பெச்ச ஏண்டி என்ன பொங்க பெச்ச கடந்தடன்னு நடக்குறான், படபடன்னு சிரிக்கிறான், படபடன்னு இருக்கிறான், கொடகடன்னு கொடைகிறான், மொழமொழன்னு எம்மா எம்மா, மொழமொழன்னு எம்மா எம்மா. எதுக்காலத்தே குளிச்சுக்கலாம், தெக்கடியில் தூட்டிக்கலாம், குன்னூருலாம் கொளிஞ்சுக்கலாம், குளித்தலையில தேடிக்கலாம், கோவா பாப்பா கோவா போட்டுக்கலாம், பாண்டியாட்டம் ஆடிக்கலாம், மொழமொழன்னு எம்மா எம்மா, மொழமொழன்னு எம்மா எம்மா. மொழமொழன்னு எம்மா எம்மா. மொழ மொழன்னு